ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இப்போ டீ காய்ச்சிட்டு பார்த்தீங்கன்னா கேஸ் போயிடுச்சு. நம்ம வீட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் இருக்குது. ஸோ பேலன்ஸ் டீயை இதில் போடுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பண்ணால் டிஸ்கவுண்ட் பண்ணால் 200 சொன்னால் அது பாட்டு பால் கொதிச்சுட்ருக்கும், டீ ஆகிட்டுருக்கும். இன்றைக்கின்னு பார்த்தா நம்ம அம்மா வீட்டிலேருந்து வேறு வந்திருக்காங்க. எதாவது செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தா கேஸ் தீர்ந்து போச்சு. சிலிண்டர் புக் பண்ணியிருக்கேன், வரணும். ஏற்கனவே ஒரு சிலிண்டர் இருந்தது, எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு வேணும்னு தூக்கிட்டு போனாங்க. அப்படி இப்படியே மாறிடுச்சு, இன்னும் தூக்கிட்டு வரல. இப்போ என்னென்னா நமக்கு திடீர்னு தீர்ந்து போச்சு. என்ன பண்ணுறேன், இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சு போட்டு விட்ருக்கோம். இப்போ டீ ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மேரேஜ் ஆனப்போ பெருசாக கேஸு அடுப்பு எதுவுமே கிடையாது. ஒரு அடுப்பு மட்டும் வாங்கினோம், ஒரு சிலிண்டர் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணிட்டு இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் அப்போ ஒன்று வாங்கியிருந்தோம். அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக 10 வருஷமாக உழைச்சிச்சு. அதுக்கப்புறமும் உழைச்சிச்சு. ஆனால் அந்த மேலே இருக்க அந்த பாட்டம் போயிடுச்சு. அப்புறம் அதுக்கு மேலே ஒரு டைல்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினோம். இது ஒரு 500 தான் வாங்கணும்னு நினைக்கிறேன். இது வாங்கி இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆகுது. எங்கள் வீட்டில் திடீர்னு சிலிண்டர் தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி தான் சமைச்சிட்டு இருக்கப்போ போயிடும். உடனே இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சிலிண்டர் தட்டுப்பாடு வேறு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கி வச்சிட்டா நல்லது. இதில் எப்படின்னா, இதில் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா டைமர் இருக்கும், ப்ரெஷர் குக்கரு, ஷார்ட்டேஜு, கறி, ஹீட் மில்க்கு, தோசை பேன், இட்லி, இந்த மாதிரி வச்சு ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே இந்த மாதிரி ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைமிங் காமிக்குமா, இதை நம்ம கூடவோ குறைச்சவோ வச்சுக்கலாம். இதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறது. இது வோல்ட்டு மாற்றோம்னா மாற்றிக்கலாம். இது டைமர், இதை ஆன் பண்ணோம்னா 1 2 3 4 5 இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதில் தண்ணி ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுக்குவேன். இட்லி வேக வைக்கிறப்ப இந்த டைமிங் வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அம்மா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணுன்ட்டு இருக்காங்க. டீயை குடிச்சிட்டு கிளம்பி ஆஸ்பத்திரி போவோம். அதான் செய்யலான்னு பார்த்தா அதான் சிலிண்டர் தீர்ந்து போச்சு. ஆனால் சாப்பாடு நேற்று செஞ்சது இருக்குது, கொஞ்சம் ரசம் இருக்குது. பார்ப்போம், கொஞ்சம் மட்டும் எதாவது வாங்கிக்கலாம். ஓகே, பாய்.